இந்த குலாளர் சங்கமானது கடந்த 52 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டு குலால மக்களின் சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்காக ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் துவங்கப்பட்ட அமைப்பாகும். எங்களது குலமக்கள் தமிழகத்தில் 40 லட்சம் மக்கள் உள்ளார்கள். இந்த 40 லட்சம் மக்களில் கிராமப்புறத்தில் வசிக்கின்ற மக்கள் தற்பொழுது மண்பானை, அதன் சார்ந்த மண்ணால் செய்ய சார்ந்த உபத்தொழில்கள் எல்லாம் செய்து வருகின்றார்கள். இதற்கு மண் பாத்திரம், மண்ணால் ஆன பொருள்கள், அணிகலன்கள் இவற்றுக்கெல்லாம் களிமண், மண்டல் மண், மணல் ஆகியவை மிக இன்றியமையாததாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பார் இந்த மூலப்பொருள்களை எடுப்பதற்கு மிகவும் எங்களது மக்களுக்கு எளிதாக இருந்தது. அதன் பின்னர் அரசு கொண்டு வந்த பல்வேறு விதிகளாலும் அதை எடுப்பதில் சில சிரமங்கள் உள்ளது. தற்பொழுது களிமண், மூலப்பொருளான களிமண்ணை எடுப்பதற்கு அரசு விதித்துள்ள உத்தரவுகளின் அடிப்படையில் தான் மண் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. முன்பு நாங்கள் எப்பொழுதெல்லாம் விரும்புகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆற்றுப்படுகைகளும் வாய்க்கால் போன்ற படுகைகள் எல்லாம் சென்று எங்களது மக்கள் மண்ணை எடுத்து அதனாலான பொருள்களை செய்து வந்தார்கள். தற்பொழுது உள்ள விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து எங்களது மக்கள் விரும்பும் பொழுது அல்லது அவங்களுக்கு தேவை எப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் மண் எடுக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு ஒரு உத்தரவை இட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது மண்பானைகள் உபயோகிப்பது நமது மக்களில் புழக்கத்தில் குறைந்து உள்ளது. அதற்கு மண்ணாலான குடிநீர் குழாய்கள், மண்ணாலான பாத்திரங்கள், பிற அணிகலன்களை எல்லாம் எங்களது மக்கள் தற்பொழுது செய்து சந்தைப்படுத்தி வருகிறார்கள். இதற்கு எல்லாம் அதிகப்படியான செலவு ஆகின்றது. இந்த செலவுகளை எல்லாம் சரி செய்வதற்கு வெளிநபர்களிடமிருந்து கடன் வாங்கி மிகுந்த பொருளாதார துன்பத்திற்கு உள்ளாகின்றார்கள். எனவே மத்திய மாநில அரசுகள் எங்களது குலத்தொழில் செய்கின்ற எங்களது மக்களுக்கு உரிய வங்கி கடன்களை வட்டியில்லாத நிலையில் எங்களுக்கு தர வேண்டும். மேலும் நமது தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் திருநாளில் அனைவரும் மண்ணாலான பானையில், மண்ணாலான அடுப்பில் நாம் பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுகின்றோம். இந்த நிகழ்விற்கு தமிழக அரசானது அனைத்து மக்களுக்கும் எங்களது மக்களால் தயாரிக்கப்படுகின்ற மண் பானைகள் மற்றும் அடுப்புகளை எங்களிடமிருந்து கொள்முதல் பெற்று அவற்றை நமது தமிழக மக்கள் அனைவருக்கும் கொடுத்து பொங்கல் திருநாளை அனைவரும் மகிழ்வோடு கொண்டாடும் வகையிலும், அந்த சூழ்நிலையில் எங்களது குலால மக்களின் பொருளாதார மேம்பாடு அடையும். இதற்காக நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு ஆணை வெளியிட்டு வருகின்ற பொங்கல் தினத்திலிருந்து தமிழக மக்கள் அனைவருக்கும் விலையில்லாத மண் பாத்திரம் மற்றும் மண்ணாலான அடுப்பு ஆகியவற்றை கொடுப்பதற்குண்டான ஒரு உத்தரவினை இட வேண்டுமாய் எங்களது தமிழகத்தில் உள்ள அனைத்து குலால மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். கூட்டுறவு அமைப்புகளை ஏற்படுத்தி அந்த மண் பாத்திரங்களை எல்லாம் கொள்முதல் செய்து ஒரு சந்தைப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நவீன சூழலை ஏற்படுத்த வேண்டும். இந்த நவீன சூழலை ஏற்படுத்தினால்தான் எங்கள் குலமக்களால் தயாரிக்கப்படும் அந்த மண்பாட்டங்களுக்கு உரிய விலை, அதாவது நியாயமான விலை கிடைக்கப்பெற்று அவர்களது பொருளாதாரம் மேம்படும். மத்திய அரசு மண் பானைக்கு ஜிஎஸ்டி விதிக்கவில்லை, அதற்கு வரிவிலக்கு அளித்துள்ளது. ஆனால் மண்ணாலான பிற பொருள்களுக்கு, அதாவது செங்கல், ஓடுகள், அணிகலன்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் அவற்றின் நிலைக்கு ஏற்ப ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளது. அந்த வரியினை போக்கினால், அந்த வரியை நீக்கினால் எங்களது மக்களுக்கு தங்களது பொருள்களை சந்தைப்படுத்தி பிற நபர்களை நுகர்வு நிலைக்கு கொண்டுவதற்கு மிக எளிதாக அமையும். தமிழக மக்களால் அனைவராலும் கொண்டாடப்படும்
கார்த்திகை திருநாளில் நாம் இல்லங்களில் விளக்கு ஏற்றி வைப்போம். அந்த விளக்கினை தற்பொழுது களிமண்ணாலான விளக்கு அல்லாமல் பிற பொருள்களால் செய்யப்பட்ட விளக்குகள் எல்லாம் இப்பொழுது சந்தைப்படுத்தி வருகின்றன. ஆகவே எங்கள் சங்கத்தின் சார்பாக வைக்கப்படும் பொதுமக்களுக்கு வைக்கப்படும் கோரிக்கை என்னவென்றால், களிமண்ணால் செய்யப்படும் விளக்குகளை வாங்கி தங்களது இல்லங்களிலும் கோவில்களிலும் விளக்கு ஏற்றுமாறு எங்களது சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.